3 நாட்கள் கடும் தவ விரதமாக இருப்பாங்க. பூஜை அறையில் கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மஞ்சள், அதை வந்து தண்ணியில் குழச்சி பூஜை அறைக்கு முன்னாடி மணை போட்டு அதில் மொழுவி, அதுக்கு மேலே அருங்கோணம், முருகருடைய அருங்கோணம், அது சயின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இழுத்து போடுறது ஆணாகவும் கீழேருந்து இழுத்து போடுறது பெண்ணாகவும். எப்படிப்பட்ட கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த ஆண் பெண் இணைவை போட்டு அங்கு சரவணபவ அப்படின்னு சொல்லி ஓம் சொல்லி எழுதி விளக்கேற்றி வைப்பாங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பூஜை. அப்போ அந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு மேலே அரிசி மாவில் இந்த கோலத்தை போட்டு வச்சு, அதுக்கு கீழே ஒரு வாழை இலையை வச்சு சர்க்கரை பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே அகுலோ இல்லைன்னா குத்து விளக்கோ ஊற்றி தீபம் ஏற்றி வேலை வைப்பாங்க. அந்த அருங்கோணத்துக்கு நடுவில் வேலை வைப்பாங்க. வச்சுட்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு மனப்போற கந்த சஷ்டிக்கவ முருகருடைய எல்லா பாடல்களையும் பாடுவாங்க. அந்த அட்சதையை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு 3 நாட்கள் வெறும் டிஃபன் மட்டும் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் பால் எடுத்துப்பாங்க, கஞ்சி எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் பழங்கள் மட்டும் எடுத்துப்பாங்க. இது ஒரு முறை. சரிங்க, என்னால் 48 நாள் விரதம் இருக்க முடியல, சுகர் பேஷண்ட்டு, இல்லை வேலைக்கு போகிறேன், டென்ஷனு, மறந்துடுவேன், இல்லை நான் பெண்ணுங்க பீரியட்ஸ் ஆகிடுவேன், என்ன வேணால் சொல்லுங்கள், முடியலையா? 21 நாள் முடியலையா? 3 நாட்கள் முடியலையா? தைப்பூசத்தன்னைக்கு முதல் நாள், அதாவது தைப்பூசம் அன்னைக்கு காலையில் என்ன செய்யணும்? ஒரு நாள் பூஜை. இந்த 48 ஷார்ட்கட்டை எப்படி எடுத்துக்கலாம் அப்படி, அதாவது ஒரு நொடி முருகான்னு சொன்னீங்கனாலே மொத்த விரதமும் இருந்த பலனை கொடுத்துரும். அது உங்களுடைய மனசார ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு கூப்பிட்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூஜை அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கனாக்கா என்ன செய்வாங்கனாக்கா, காலையில் எழுந்திருப்பாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு பூஜை ரூமை சுத்தம் செஞ்சுட்டு அந்த கஸ்தூரி மஞ்சளில் அருங்கோணம் போட்டு நல்ல ஒரு அகல் மண் அகலில் சுத்தமான நெய்யை விட்டு 2 கல்கண்டு போட்டு வாழைத்தண்டு திரி இல்லைன்னா தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. ஏற்றுனதுக்கு பிறகு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து வச்சு முருகனுடைய கந்த சஷ்டி கவசமோ இல்லை கந்த அனுபூதியோ இல்லை கந்தகுரு கவசமோ எதுவோ, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது உபாசன மந்திரம் இருக்கா, ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் கயிறை கையில் கட்டிப்பாங்க. அந்த நாள் முழுவதும் முருகனுக்கு காப்பு கட்டியதுக்கு சமம். கண்டிப்பாக அந்த தினத்திலிருந்து 21வது நிமிடத்திலிருந்து உங்கள் வீட்டில் நிம்மதிகளும் மகிழ்ச்சிகளும், புத்திர தடையா, திருமண தடையா, வம்சாவளி தடையா எல்லாத்தையும் நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க.